தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 2ஆம் வாரத்துடைய இந்த வியாழக்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த உள்ளத்தை, தியாகம் நிறைந்த உள்ளத்தை, அர்ப்பணம் நிறைந்த உள்ளத்தை, இறைவனே நமக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கின்றார், கடவுளே நமக்கு நம்பிக்கையின் ஊற்றாக இருக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். அற்புத குழந்தை இயேசுடைய நவநாளை ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளங்களிலே இந்த வியாழக்கிழமையிலே ஆண்டவர் பல நன்மைகளை, வரங்களை, கொடைகளை ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கின்றார். ஆக இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்முடைய முதல் வாசகத்தில் எரேமியா புத்தகத்தை நமக்கு அருமையாக சொல்லுகின்றார். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதர்களில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்துக்கு புதற்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்தில் அவர்கள் பயனுடையவர். பாலை நிலத்தில் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழா ஓர் நிலத்திலும் அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரை நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று சொல்லுகின்றார். ஆக இந்த உலகத்தை கடந்து நாம் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அன்போடு அழைக்கின்றார். உலக பற்றுகளிலிருந்து நாம் விடுபட, உலக நாட்டங்களிலிருந்து நாம் விடுபட ஆண்டவர் இந்த வியாழக்கிழமையிலே நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் அழைக்கின்றார். ஆக உலக பற்றுகளிலிருந்து கடந்து இயேசுவே சொந்தம், இயேசுவே மீட்பர், இயேசுவே ஆண்டவர் என்பதை நாம் அறிக்கையிட ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது பணக்காரன் ஏழை லாசர் உவமையை சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இவ்வாறாக அந்த பணக்காரன் தன் வாழ்நாளிலே, இந்த உலக வாழ்க்கையிலே பல இன்பங்களை அவன் அனுபவிக்கின்றான். வாழ்நாள் முழுமையாய் அவன் தன்னை பற்றியே மையப்படுத்தியே வாழ்கின்றான். தன் வாழ்நாள் முழுமையாய் தன்னையே அவன் சுகப்படுத்த, தன் வாழ்நாள் முழுமையாய் இன்பங்களை அனுபவிப்பதிலே தன் வாழ்நாளை செலவழிக்கிறான். ஆனால் தன் வீட்டின் வாயிலில் இருக்கின்ற அந்த ஏழை லாசரை, பெண்களோடும் நோய்களோடும் இருக்கிற அந்த லாசரை அவன் கண்டுகொள்ளவில்லை. இவ்வளவுதான். ஆக பணக்காரனாக வாழ்வது என்பது தவறல்ல, மாறாக ஏழை எளியுரத்திலே ஒரு இரக்கத்தோடு, கரிசனை நிறைந்த பார்வையோடு அவன் வாழவில்லை, அவனை கண்டுகொள்ளவில்லை, துன்புற்றான். ஆனால் இப்பொழுதோ அந்த ஏழை லாசரோ விண்ணகத்திலே மகிழ்ச்சி உருகின்றான். ஆனால் பணக்காரனோ நரகத்திலே வெந்து வேதனையில் அந்த விளிம்பிலே அவன் கிடக்கின்றான். தன் சகோதரர்களுக்கு இப்படி வாழக்கூடாது, அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று கூறுகின்றான். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விரக்தி, வாழ்க்கையிலே நான் இப்படி வாழ்ந்து விட்டேனே என்று மன வருத்தப்படுகின்றான். ஆக அந்த அளவுக்கு கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்றார். பிறரிலே அக்கறையுள்ளாக இருக்க, சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்பது போல இயேசு இரக்கத்தோடு வாழ அழைக்கின்றார். புனித குழந்தை தெரசம்மாள் தன் வாழ்நாளிலே எதை செய்தாலுமே ஆண்டவரை மகிழ்ப்படுத்த, அவருடைய புனித குழந்தை தெரசம்மாளுடைய நூற்றாண்டு, அவருடைய புனிதையாக நூற்றாண்டு இந்த விழாவிலே 1925 புனிதையாக வைக்கப்பட்ட அந்த ஆண்டு இப்போ 2025 மே 17 அவர் அந்த நாட்கள் ஒரு வருடமாக, அவர் 100 வருடமாக அது நிறைவு பெறுகின்றது. அது உலகம் முழுவதுமே குழந்தை தெரசம்மாளுடைய இந்த நூற்றாண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய அந்த வாழ்வு நம்பிக்கை, கடவுள் மீது கொண்டு இருக்கிற நம்பிக்கை, ஆண்டவரே நம்பிக்கை, ஆண்டவரே என் கோட்டை, ஆண்டவரே என் அரண் என்று கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்ந்தது போல இன்றைக்கு குழந்தை இயேசுடைய ஆசிரியை வேண்டி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலே பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக, பிறர் மீது இரக்கமுள்ளவர்களாக, பிறர் மீது தாராள உள்ளத்தோடு இருக்க தவக்காலத்திலே ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். அது வியாழக்கிழமையிலே இயேசுடைய கரங்களிலே நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். தவறிய பாதைகளை, நாம் மன வருத்தத்தோடு இருக்கிற அந்த பாதைகளை, பிறரை நினையாமல் வாழ்ந்த நேரங்களை நாம் நினைத்து வருத்தப்படுவோம். எப்பொழுதுமே பிறர் அக்கறை கொண்டு கரிசனையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் ஏழை மத்தியிலும் எளியோர் மத்தியிலும் நாம் எப்பொழுதும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க, நல்ல வார்த்தைகளை பேச, நலமான உறவுகளை கொண்டு வாழ ஆண்டவரத்தில் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். குழந்தை இயேசுடைய வரங்களை வேண்டி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலுமே உம்முடைய இறை இறக்கத்தை, உம்முடைய இறை அன்பையும் நிறைவாய் கொடுத்து ஆசிரியக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாள் ஒரு ஆசிரியக்கப்பட்ட நாளாக ஒவ்வொருடைய உள்ளங்களிலுமே உம்முடைய இறை அன்பை, இறை இரக்கத்தை நிறைவாய் கொடுத்து நாங்கள் பிறநிலை அக்கறை உள்ளவர்களாக, எவ்வாறு எங்களுடைய வாழ்விலே அந்த ஏழை ராசர் உங்களோடு அந்த விண்ணக வீட்டில் இன்பிட்டு இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏழை மத்தியில் எளியோர் மத்தியிலும் நலன்களை விசாரிப்பவர்களாக, அவர்களை கண்டுகொள்ளக்கூடிய மக்களாக உங்களுடைய இந்த தவக்காலத்தில் புண்ணியங்களின் ஜபத்திலும் தவத்திலும் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருட்கொடைகளை எந்த நாளையை கொடுக்கும்படியாக இன்றைய நாள் புனித வளருவான் என்ற இந்த புனிதரிடத்திலே எவ்வாறு தன் சொத்துக்களை எல்லாம் அந்த துறவர மடத்துக்கு அப்படியே அர்ப்பணித்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்தை துறந்து உம்மை பின்பற்றி நடக்க
தாழ்ச்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பது போல எளிமையிலும் நற்பண்புகளிலும் நாங்கள் உம்மோடு ஒன்றித்து வாழ உம்முடைய மீட்பை பாஸ்கா விழாவுக்கு எங்களை ஆயத்தப்படுத்த உம்முடைய இறப்பு உயிர்ப்பில் நாங்கள் பங்கெடுக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு இந்த 2ஆம் வாரத்திலே தவக்காலத்திலே கொடுத்து ஒவ்வொருவரையும் புனித வழியிலே தூய வழியிலே ஒவ்வொருவரும் வழி நடத்தும்படி காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.